எல்லாருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க கரெக்டான திசையில தான் போறீங்களா? இல்ல சும்மா ஏதோ போறோமேன்னு போயிட்டு இருக்கீங்களான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத நாம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதுதான் வாழ்க்கை திசை காட்டி. வாங்க, இது எப்படி நம்ம லைஃப மாத்த போகுதுன்னு டீடைலா பார்க்கலாம். இந்த கேள்விய சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம டெய்லி ஓடிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா உண்மையில நாம முன்னாடி போறோமா, இல்ல ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோமான்னு ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? இந்த கோட் பாருங்க, செம்மையா சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ற ஆக்டிவிட்டியையும் நம்மளோட முன்னேற்றத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மாடர்ன் ட்ரெட்மில் மாதிரி தான். ஓடிக்கிட்டே இருக்கோம், வேர்க்குது, ஆனா நாள் கடைசியில பார்த்தா அதே இடத்துல தான் நிக்கிறோம். இது உண்மையான முன்னேற்றம் கிடையவே கிடையாது. சரி, அப்போ இந்த ட்ரெட்மில்ல இருந்து எப்படிங்க இறங்குறது? அதுக்கு தான் இந்த லைஃப் மேப் நமக்கு உதவுது. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதானே எங்க போகணும்னு முடிவு பண்ண முடியும். வாங்க, அந்த மேப்போட முதல் பாகத்தை பார்ப்போம். நம்ம வாழ்க்கைய ரெண்டு முக்கியமான விஷயங்களை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, நமக்காக வாழ்றது. இது நம்மளோட இன்டர்னல் ஜர்னி, நம்மளோட வளர்ச்சி, நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு, மத்தவங்களுக்காக வாழ்றது. இது நம்ம சொசைட்டில என்ன ரோல் பிளே பண்றோம், இந்த உலகத்துக்கு நாம என்ன கொடுக்கறோம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா தான் வாழ்க்கை முழுமையா நிறைவா இருக்கும். நமக்காக வாழ இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அறிவையும் ஸ்கில்ஸையும் தேடி போறோம். அப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பரா மாறி சம்பாதிச்சு பொறுப்புகளை ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதும் நம்மளோட சேஃப்டியை உறுதி செஞ்சுக்கிறோம். கடைசியா நாம கத்துக்கிட்ட அறிவையும் அனுபவத்தையும் ஒரு கிவர், அதாவது கொடையாளியா இந்த சமுதாயத்துக்கே திருப்பி கொடுக்கறோம். இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் மாதிரி. சரி, சொசைட்டில நம்ம என்னென்ன ரோல்ஸ்ல இருக்கோம்? 4 முக்கியமான பங்குகள் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ், அதாவது உருவாக்குறவங்க. இவங்க ஆர்டிஸ்ட், என்ஜினியர்ஸ் மாதிரி புதுசா எதையாவது உருவாக்குவாங்க. ஆர்கனைசர்ஸ், அதாவது வணிகர்கள். இவங்க உருவாக்குன விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது நிர்வாகிகள். இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மேனேஜர்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கா பார்த்துப்பாங்க. அப்புறம் எஜுகேட்டர்ஸ், அதாவது வழிகாட்டிகள். இவங்க டீச்சர்ஸ் மாதிரி அறிவை பரப்புவாங்க. இந்த 4 தூண்களும் தான் ஒரு சொசைட்டியை தாங்கி பிடிக்குது. இப்போ நாம பார்த்த அந்த 2 விஷயங்களையும், அதாவது நம்ம ஸ்டேஜையும் நம்ம ரோலையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு இந்த லைஃப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நீங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? சொசைட்டில உங்க பங்கு என்ன? இந்த ரெண்டும் சேர்ற புள்ளி தான் உங்க இப்போதைய நோக்கம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து புதுசா ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குற ஒரு ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா உங்க கோஆர்டினேட் A1. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிற ஆர்கனைசரா இருந்தா உங்களோட கோஆர்டினேட் B2. இது உங்க பாதைய ரொம்ப தெளிவா காட்டும் இல்லையா? ஓகே, நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சாச்சு. இனிமே எப்படி பயணிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம எப்பவும் பிஸியா இருந்தா வேகமா போறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மையா? வாங்க, வேகம் பத்தின நம்மளோட பழைய ஐடியாக்களை கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். இங்க பாருங்க, இது ஒரு புரட்சிகரமான ஃபார்முலா, லைஃப் ஸ்பீடு. இது நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்கங்கிறத பத்தினதில்ல. நீங்க உருவாக்குற வேல்யூ, அதுக்காக நீங்க செலவு பண்ற நேரம், மன அழுத்தம், இத பத்தினது. அதாவது கம்மியான செலவுல அதிகமான மதிப்பை உருவாக்குறது தான் உண்மையான வேகம். இந்த 2 சீனை பாருங்க. இடது பக்கம் ஒருத்தர் 10 மணி நேரமா ஒரு டேட்டாவை கையால காப்பி பண்ணி கஷ்டப்பட்டு திரும்ப ஒரே வேலையை செய்யறாரு. அவ்வளோ நேரம், அவ்வளோ டென்ஷன், ஆனா கிடைக்கிற மதிப்பு ரொம்ப கம்மி. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே வேலையை 1 மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ஒரு முறை கஷ்டப்பட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த வேலை தானா நடக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். இதுதான் அதிகமான லைஃப் ஸ்பீட். நம்ம வாழ்க்கைய ஒரு கார் ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல 3 கியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் மெதுவான, கொஞ்சம் போர் அடிக்கிற வேலை. செகண்ட் கியர், இதுதான் நம்ம முழு கவனத்தோட நேரம் போறதே தெரியாம வேகமா வேலை செய்யற ஃப்ளோ ஸ்டேட். அப்ப 3வது கியர், அதுதான் ரெஸ்ட். நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்தா டைம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. அது ஒரு ரேஸ் கார் பிட் ஸ்டாப்புக்கு போற மாதிரி. பெட்ரோல் போடாம, டயரா மாத்தாம அடுத்த ரவுண்ட வேகமா ஓட்ட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஓய்வும் முன்னேற்றத்தோட ஒரு முக்கியமான பகுதி. சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு தான் இப்போ 3 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் போதும். முதல் டூல், டெய்லி லாக். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன ரோல் பண்ணேன், ஒரு ப்ரொடியூசரா இருந்தேனா, ஆர்கனைசரா இருந்தேனா, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா எதையாவது கத்துக்கிட்டேனா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க ஃபோக்கஸ்க்கு 1லிருந்து 10 வரைக்கும் ஒரு மார்க் கொடுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து உங்க ஸ்கோர் 3 இல்ல 4லயே இருந்தா அப்போ ஏதோ தப்பா போகுது, நீங்க பாதை மாறி போறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பவர்ஃபுல்லான செல்ஃப் செக். 2வது டூல் நம்ம ஃபேமிலிக்கான ஒரு ஜாலியான கேம்.
நைட் டின்னர் டேபிள்ல இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ணேன்னு கேட்கறதுக்கு பதிலா இன்னைக்கு நீ என்ன புதுசா கண்டுபிடிச்ச, எதையாவது உருவாக்குனியா, யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணியான்னு கேளுங்க. இது குழந்தைகளோட கற்பனை திறனை வளர்க்கும், அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி பாண்டிங்கையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். 3வது டூல், லீடர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி, நாள் கா உத்தி. ஒரு வாரத்துல 4 நாள் வேலை செஞ்சா ஒரு அரை நாளையாவது வெறும் வேலை செய்யறதுக்கு பதிலா யோசிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. இது கோடரிய தீற்ற மாதிரி. கொஞ்ச டைம் எடுத்து கோடரிய ஷார்ப் பண்ணா மரம் வெட்டுறது 10 மடங்கு வேகமா நடக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நல்லா யோசிச்சு பிளான் பண்ணா உங்க வேலையும் பல மடங்கு ஈஸியாகும், வேகமாகும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த லைஃப் கம்பஸோட நோக்கம் வேகமா ஓடி ஜெயிக்கிறது இல்ல. நீங்க போற பாதை அது உங்க பாதை தானா, அதை உறுதி செய்யறதுக்கு மட்டும்தான். இது உங்க பயணம், நீங்க தான் அதோட டைரக்டர். அதனால இன்னில இருந்து உங்க கோஆர்டினேட்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க, உங்க ஸ்பீட புத்திசாலித்தனமா கவனிங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த பயணத்தோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. வாழ்க்கைங்கிற திசை காட்டி உங்க கையில இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு.